प्रतिहारी जातं वा? इदानीं भूमिपाल तत्र खलु? ओ तदपि समाप्तम्। ततः प्रविशति अवदातिका वल्कलं गृहीत्वा। अवदातिका अहो अत्याहितम्। अत्याहितं नाम बहु भयम् उत्पन्नं, बहु महान् श्रमः सञ्जातः, महद् भयम् आगतम्। अहो अत्याहितम्। ஆஹிதம்னா பெரிய தாக்குதல் அப்படிங்கிற ஆஹா ஹனதாத்து ஆங் உபசர்கா ஆஹிதம். பரிஹாசேனாபி இமம் வல்கலம் உபநயந்த்யா மம ஏதாவத் பயமாசீத் கிம் புனர்லோபேன பரதனம் ஹரதः ஹசித்துமிவ இச்சாமி ந கலு ஏகாக்கின்யா ஹசிதவ்யம். சீதா ततः प्रविशति सीता सपरिवारा। परिशंकित वर्णा इव दृश्यते भट्टिनी सुलभापराधः परिजनो नाम एवमस्ति जयतु भट्टिनी न खलु अहं प्रार्थये। समीचीनम्। इदमेकं दृश्यं नाटके भासः किञ्चित् विलक्षणरूपेण आनयति। अवदातिका अहो अत्याहितं परिहासेनापि इमं वल्कलम् उपनयन्त्याः मम एतावत् भयम् आसीत् इति। किमस्ति परिहासरूपेण अहं वल्कलं नयामि, परिहासेन अपि इमं वल्कलम् उपनयन्त्याः। परिहासेन एकं भयम् आसीत्, परिहासरूपं भयम्। इयम् अवदातिका वल्कलं नयति नाटकार्थम् इति चिन्तयामः। पूर्वम् एवम् आसीत् किल, नाटकीयानां विज्ञापय इति पूर्वं सः उक्त्वा गतवान् अस्ति। प्रतिहारी वा सूत्रधारः? सूत्रधारः प्रतिहारी, काञ्चकीयः प्रतिहारी। प्रतिहारी एव नाटकीयानां निकटे विज्ञापय इति कस्याचित् निकटे उक्त्वा गच्छति किल। अतः नाटकार्थं किञ्चित् वल्कलं सज्जीकृत्य गच्छति। तदानीं परिहासेनापि इमं वल्कलम् उपनयन्त्याः मम, उपनयन्ति स्वीकृत्य गच्छति, उपनयनं समीपे नाटकीयानां समीपे नेतुम् इच्छति। तत्समये मम एतावत् चिन्तितं, भयमासीत्। किं पुनर्लोभेन परधनं हरतः, लोभेन परधनं स्वीकरोति यः तस्य कृते अवश्यं भयमेव भवति। कदाचित् वल्कलं नयति, इदं वल्कलं मया धर्तव्यं भविष्यति वा इति परिहासेन किञ्चित् भयम् आगतं। लोभेन परधनं हरतः कीदृशं भयं भवेत् इति। हसितुमिव इच्छामि, अहं हसितुम् इव इच्छामि। इव इति वाक्यालङ्कारः। சிரிக்கிறதுக்கு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அர்த்தம். அதுக்கு சிரிக்கணும்னு தான் தோணுது. தத்ர சிரிக்கணும்னு தான் தோணுது. அந்த தானுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியாது. தத்வத் இவ சப்தः एवम् आगच्छति, வாக்கியாலங்காரः. ஹசிதும் இவ இச்சாமின்னு சொன்னா சிரிக்க வேண்டியதை போல அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஹசிதும் இவ இச்சாமி, கொஞ்சம் சிரிக்கணும்னு தோன்றதுன்னா, கொஞ்சம் சிரிக்க தான் தோணுதுன்னா, கொஞ்சம் சிரிக்க, அந்த கொஞ்சத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியாது. அது நாடக சைலியில வாக்கியாலங்காரம். கொஞ்சம் இங்க வாங்கலாம் அப்படின்னா என்ன, கொஞ்சம் வரணும்லாம் அர்த்தம் இல்லை, முழுமையா தான் கூப்பிடுறோம். இங்க கொஞ்சம் வந்துட்டு போங்கன்னு சொல்லும்போது அந்த இவ சப்தம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஹசித்துமிவ இச்சாமி நகலு ஏகாக்கின்யா ஹசித்தவ்யம். சிரிக்கணும்னு நினைச்சாலும் ஒருத்தரா சிரிக்கூடாது. ஏகாக்கின்யா, ஏகாக்கினி அப்படின்னா சிங்கிள், அலோன், ஸ்திரீலிங்கத்துல. சரியா? ஏகாக்கின்யா நகலு ஹசித்தவ்யம், ஒருத்தரா சிரிக்க கூடாது. ஏதாவது சிரிக்கிறதுக்கு விஷயம் தோணித்துனா யார்ட்டையா ஷேர் பண்ணிட்டு அவள்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு தனியா சிரிச்சுக்கிறது நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்றா. ஒரு நிமிஷம். அனதிகத பரிஹாசோப அஹோ அத்தியாஹிதம் வல்கலம் உபநயந்தியாக மம ஏதாவத் பயமாசீத். அவ்வளவுதான் இருக்கா? கிந்து இதம் விவரணதி பரிஹாசேன
அல்ப மூல்யம் அனதிக மூல்யம்னு சப்தம் இருக்கணும் மூலத்துல, அது இல்ல. சரியா? அதனாலதான் பயம் ஆகச்சதி. அதாவது விலை மதிப்பே இல்லாத ஒரு க்ஷுத்ரமான வஸ்து எது? வல்கலம். வல்கலத்துக்கு ஒண்ணு வேல்யூ கிடையாது. வல்கலம்னா மர உரி. அது மூலத்துல மிஸ் ஆறுது. பரிஹாசேனாபி இமம் அனதிகத மூல்யம்னு ஏதோ அல்ப மூல்யம் வல்கலம் உபநயந்தியாக மம ஏதாவத் பயம் ஆசீத்னு வச்சுக்கணும். ததப் பிரவிசதி. பெரிய லோபத்தோட இன்னொருத்தருடைய பணத்தை அபகரிக்கிறவனுக்கு என்ன பயம் இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறான். ததப் பிரவிசதி சீதா சபரிவாரா. சீதை வந்து பரிவாரத்தோட உள்ள தேவி உள்ளவரா. ஹஞ்சே, ஹஞ்சேங்கிறது அடியேன்னு கூப்பிடுறது. சம்ஸ்கிருதத்துல ஹஞ்சா, ஹஞ்சே, ஹண்டே, ஹண்டேன்னு ஒண்ணு உண்டு, ஹலான்னு ஒண்ணு உண்டு. ஹலாங்கிறது ஆகாராந்த சம், இதுவும் ஆகாரம் தான். ஹலா, ஹண்டே ஹஞ்சே ஹலாஹ்வானேன்னு அமரம். ஹஞ்சே ஹண்டே ஹலா இந்த 3 சப்தங்கள் வரும். அடியேன்னு கூப்பிடுறோம். ரொம்ப தோழியோ இல்ல ஒரு இவாளோ, ஒரு பணிப்பெண், ஒரு பட்லர் மாதிரி யாராவது இருப்பால, தேவி ராஜகுமாரிக்கு யாராவது இந்த பணிப்பெண்கள் சேட்டி இருப்பா. அந்த சேட்டி எல்லாம் கூப்பிடும்போது ஹஞ்சேன்னு கூப்பிடுவா. அவதாத்திகா பரிசங்கித வர்ணாயுவ திருஷ்யத்தை. அவதாத்திகாங்கிறது மேக்கப் ஆர்டிஸ்ட், அதாவது கூட இளவரசிலாம் வரும்போது அவதான். அதான் அவதாத்திகாங்கிறவ அவதான். அவதான் நாடகத்துல வந்து மேக்கப்புக்கு எல்லாம் ரெடி பண்றேன்னு போனால அவதான். அவதாத்திகா பரிசங்கித வர்ணாயுவ திருஷ்யத்தை. பரிசங்கித வர்ணானா டவுட்ஃபுல் ஷேடு. வர்ணானா ஷேடு, லிட்டரலி வர்ணா சப்தத்துக்கு கலர்னு அர்த்தம். பரிசங்கித வர்ணானா சந்தேகம் கொண்டு நிறம் மாறி இருக்காளே, ஒரு ஒரு அலங்காரமான பாஷை அது. அதான் பாக்குறதுக்கு ஏதோ சந்தேகம் கொண்ட மாதிரி இருக்காளே அப்படின்னு ஒரு டவுட் வருது. பரிசங்கித வர்ணாயுவ திருஷ்யத்தை. இன்னும் கலி ஏத்தது இதம் கிம். ஏன் இப்படி இருக்கா? வரும்போது டவுட்ஃபுல்லா இருக்காளே இவ இந்த அவதாதிகா, என்ன இவளுக்கு பிரச்சனை? சேட்டி பட்டினி, பட்டினா மகாராணின்னு அர்த்தம். மகாராணி ஆகல்னா கூட மகாராணின்னு கூப்பிடுவா இளவரசி. அதான் பரிசங்கித வர்ணா இவ, வித் த ஷேட் ஆஃப் கன்ஃபியூஷன், ஷேடட் வித் கன்ஃபியூஷன், அந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். பட்டினி சுலபாபராதா பரிஜனோ நாம. அவ சேட்டி சொல்றா, பரிஜனஹானா யாரு? வேலைக்கார், பணிப்பெண்கள், பணியாளர்கள். பரிஜனஹா அவர்கள்லாம் டக்குன்னு ஈஸியா மிஸ்டேக் பண்றான், உடனே சாரின்னு சொல்றான். அவ வந்து பர்ஃபெக்டா ஒண்ணு பண்ணோன்னு எல்லாம் அவ நினைக்க மாட்டான். பரிஜனஹான்னு சொன்னா ஏதாவது ஈஸியா தப்பு பண்றது தானே, எதையா தப்பு பண்ணிட்டு நின்று இருப்பா. அப்படிங்கிற அர்த்தத்துல இவ சொல்றா சுலபாபராதா. அபராதான தோஷகான்னு அர்த்தம். தோஷத்துக்கான தண்டனையும் அபராத சப்தத்துல. அபராதா அப்படின்னா சதம் அபராத்யதி, சதம் தண்டகாங்கிற அர்த்தத்துல தண்டயதிங்கள அபராதம்னு சொல்றது. மாமகம் அபராத சதம் கிருஷ்ணான்னு சொல்றோம்ல, அப்படின்னா என்னுடைய தோஷங்கள்னு அர்த்தம். அபராத சதம் க்ஷமஸ்வ கிருபையா அப்படின்னு சொல்றோம்ல, மாதவ கிருபையா க்ஷமஸ்வ. அந்த இடத்துல அபராத சப்தம் தோஷங்கிற தோஷத்துக்கான தண்டனை ரெண்டுத்தையும் அபராத சப்தத்தினால சொல்றது உண்டு. இங்க அபராதா சுலபாபராதா பரிஜனோ நாம. பரிஜனங்கள்னாலே சுலபமா அபராதம் பண்ணக்கூடியவா தானே. அபராதா பவிஷ்யதி, சா அபராதா பவிஷ்யதி. பவிஷ்யதி இந்த இடத்துல பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல லிட்லகாரம் ஞாபகம் வச்சுக்கணும். அபராதம் ஏதா பண்ண போறான்னு இல்ல. அபராதா பவிஷ்யத்தினா சுலபமான தோஷம் அபராதம் செய்தவளாக இருக்க போகிறாள்னு இல்ல. அபராதம் செஞ்சிருப்பா, ஏதாவது தப்பு பண்ணிருப்பா அப்படிங்கிற அர்த்தத்துல அபராதா பவிஷ்யதி. எதையா தப்பு பண்ணிருப்பா, டவுட்டா இப்ப கைய பசஞ்சு நிக்கிறா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றா. அபராதா சீதா நஹி நஹி ஹசித்துமிவ இச்சதி. தப்பு பண்ணவாளா இருந்தா இப்படி டவுட் இருக்கு, ஆனா அந்த டவுட்ஃபுல் மூஞ்சி வந்து எப்படிப்பட்ட மூஞ்சின்னு வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு வந்து தப்பு பண்ணிட்டு எப்படி சொல்றதுங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நக்கலான சமாச்சாரம் அதை பார்த்துட்டு அதை வந்து எப்படி சொல்றது தேவி, இதை தேவி கிட்ட சொல்லி சிரிச்சுக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா எப்படி ஹசித்துமிவ இச்சதி. நஹி நஹி அபராதா ந பவிஷ்யதி. ஹீன அவ்யயம் நஹி நஹி, அதான் ஹிந்தில நஹின்னு வந்துருதோ தெரியல, அந்த நஹி தான் கரெக்ட். நஹி இல்லவே இல்ல, இல்லவே இல்லைன்னு ஸ்ட்ரெஸ் பண்ற அர்த்தம். நஹி நஹி ஹசித்துமிவ இச்சதி. ஹசித்தும் இச்சதி இவ திருஷ்யதே. சிரிக்க ஆசைப்படுறவ மாதிரி தெரியறது. ஹசித்துமிவ இச்சதி.
அவதாதிகா உபசிருத்திய தஸ்மின் சமய அபராதா சமீபே ஆகச்சதி சீதா சேட்டி ச பார்ஷ்வே. ஜெயது பட்டினி. ஜெயது பட்டினின்னா அவ இதுவா சொல்றா, மகாராணிக்கு வெற்றி உண்டாகட்டும். பட்டினி, பட்டினின்னா மகாராணின்னு அர்த்தம். பட்டாரிகா, பட்டினி இதெல்லாம் வந்து தேவிங்கிற அர்த்தத்துல வரும். ராஜகுமாரி இளவரசனுடைய மனைவி இன்னும் அவர் பட்டாபிஷேகம் ஆகல, ஆனாலும் பட்டினின்னு சொல்றது தலைவிங்கிற அர்த்தத்துல. ஜெயத்து பட்டினி. பட்டினி நகலோ அகம் அபராத்தா. இவ பேசுறது அவ காதுல விழுந்திருக்கும், நான் ஒன்னும் தப்புலாம் பண்ணல அப்படின்னு தான் வரா. நகலோ அகம் அபராத்தா சீதா கா துவாம் பிருச்சதி அவதாதிகே இமேதத் வாமஹஸ்த பரிகிரஹீதம். உன்னை யாரு கேப்பா, நீ தப்பு பண்ணாலும் நீ என்ன வேணா பண்ணலாமா, வேலைக்காரியா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சுவாதந்திரம் கொடுத்து கிண்டலா பேசுறது. உன்னை யாருப்பா கேப்பா, நீ தப்பே பண்ணாலும் நாங்க ஏதாவது கேட்க போறோமா அப்படிங்கிற அர்த்தத்துல கா துவாம் துவாம் பிருச்சதி, உன்னை எவ கேப்பா அப்படின்னு. பக்கத்துல சேட்டி இருக்கிறதுனால இவ தானே சொன்னான் ஏதாவது தப்பு தான் பண்ணிருப்பான்னு. உன்னை யாரு கேட்கறதுக்கு இருக்கா, நான் பாத்துக்கிறேன் யாரு கேட்டாலும் அப்படிங்கிற அர்த்தத்துல கொஞ்சம் சொல்ற. கா துவாம் பிருச்சதி அவதாதிகே கிமேதத் வாமஹஸ்த பரிகிரஹீதம். அது இருக்கட்டும் அவதாதிகே, கிமேதத் வாமஹஸ்த பரிகிரஹீதம். வாமஹஸ்தே கிம் ஸ்வீகிருதம் வர்த்ததே, எடுக்கப்பட்டதாக ஏதோ இருக்கே பரிகிரஹீதம், கிம் ஏதது அப்படின்னு கேக்குறா. கிமேதத் வாமஹஸ்த பரிகிரஹீதம் அவதாதிகா பட்டினி இதம் வல்கலம். சீதா வல்கலம் கஸ்மாத் ஆனீதம். இது வல்கலம், சரி வல்கலம் மரவுரி, எங்க இந்த மரவுரி கிடைச்சது உனக்கு? அவதாதிகா ஸ்ருணோது பட்டினி, கேளுங்க மகாராணி. நேபத்திய பாலினி ஆரியரேவா. ஆரியரேவான்னு யாரோ நேபத்திய பாலினி, அதான் நேபத்தியம்னா அந்த பேக் ஸ்டேஜ், அதுக்கு இன்சார்ஜ். ஆரியரேவான்னு அவளுக்கு பேர் போல் இருக்கு. நிர்வൃத்த ரங்க பிரயோஜனம் அசோக விருக்ஷஸ்ய ஏகம் கிசலயம் அஸ்மாபிஹி யாச்சிதம் ஆசீத். யாச்சிதா ஆசீதா? ஆரியரேவா யாச்சிதா ஆசீத், அஸ்மாபிஹி யாச்சிதா ஆசீதா. ஓகே, ஏகம் इति याचिता आसीत् न च तया दत्तं ततः अर्हति अपराधः इति इदं गृहीतं. सम्यक्. इदानीं तस्याः हस्ते कथं वल्कलम् आगनीतं, कथम् आगतम् इति सा निवेदयति. किम् आर्यरेवा इति काचन वर्तते, तस्याः निकटे निर्वृत्तरङ्गप्रयोजनं. रङ्गம்னா ஸ்டேஜ் பா, மேடை. அந்த மேடையில எதுக்கு பிரயோஜனம் முடிஞ்சிடுதோ, நிர்வൃத்தம்னா உண்டானது, முடிஞ்சிடுதுன்னு அர்த்தம். சரியா? யூஸ்டு கிசலயம். கிசலயம்னா இளந்தளிர், அது அசோக மரத்தினுடைய கிசலயம். இந்த அசோக விருட்சத்தினுடைய கிசலயம் ஸ்டேஜ்ல யூஸ் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒண்ணு எனக்கு கூடன்னு இவ கேட்டிருப்பா, சும்மா ஆசையா கேட்டிருப்பா. கிசலயங்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிப்பா. நமக்கு அது சம்பிரதாயத்துல இல்ல. புஷ்பத்தை வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறோம், இன்னும் கூட ஸ்திரீகள் அலங்காரம் பண்ணிக்கிறா. கிசலயத்தை வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறது நம்ம பாக்குறது இல்ல, ஆனா ரொம்ப பிரசித்தம். கிசலயம் தளிர், இளந்தளிரை வச்சு அலங்காரம் பண்றது ரொம்ப உண்டு. நிர்வൃத்த ரங்க பிரயோஜனம் அசோக விருக்ஷஸ்ய ஏகம் கிசலயம். அசோக மரத்தினுடைய இப்படிப்பட்ட ஒரு கிசலயம். கீதிருஷம் நிர்வൃத்த ரங்க பிரயோஜனம் கிசலயம். அஸ்மாபிஹி யாச்சிதம் ஆசித், நான் அவளை வேண்டிண்ட கொடுக்க சொல்லி இதை கேட்டிருந்தேன். நச்சதயா தத்தம், அவளால் கொடுக்கப்படவில்லை, அவ கொடுக்கவே இல்லை. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கர்மணியில பண்ணா நல்லா இருக்காது. நச்சதயா தத்தம் ததா அருகதி அபராதா, கேட்டதை கொடுக்கல, அவளுடைய நாடகத்துக்கு யூஸ் ஆற ஒரு வஸ்துவை நான் திருடி வச்சுருக்கேன். சரியா? ஒரு என்ன கிசலையம் ஒண்ணு கேட்டேன், யூஸ் பண்ணின கிசலையம் தான் கேட்டா, அவ கொடுக்கல. இப்ப நாடக ட்ரூப்ல வந்து ஏதோ ஒரு வல்கலம் இருக்கு, அந்த வல்கலத்தை இப்ப நான் அபகரிச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. பரிகாசத்துக்காக தான். இப்ப என்ன தெரியறதா, அந்த டயலாக் அர்த்தம் புரியுறது. அதாவது இவ வந்து பரிகாசன வல்கலம் எடுத்துட்டு வந்தாலும் எனக்கு பெரிய பயம் ஏற்படுறதே. அஹோ அத்தியாகிதம், என்ன இப்படி விளையாட்டுக்கு தான் திருடின்னு வந்தேன். இந்த திருட்டெல்லாம் ஒரு திருட்டு கிடையாது. எப்படி வந்து குழந்தைகள் ரீல் விடும், நான் வந்து அண்ணன் பண்ண இங்க பண்ண அங்க அவனை பார்த்து, சும்மா குழந்தைகள் பேசும்ல, புழுகும். அது வந்து அது பொய்யில கணக்கு வராது. கவிதை சொல்றவனும் பொய் சொல்லலாம், கவிதைக்கு பொய் அழகு. கவிதை சொல்லும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லுவோம். இவனுடைய பெருமைக்கு வந்து பல ராஜாக்கள் வந்து காலில் அடிப்போம். அது பொய் வந்து அது பொய், மித்யாக தோஷம் கிடையாது. ஆனா இந்த திருட்டு விளையாட்டுக்கு திருடி வச்சுட்டு அவன் எவ்வளவு அலையறான்னு பாக்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்குது. இதுக்கே எனக்கு இவ்வளவு பயம் வருது. லோபேன பரதனம் ஹரதஹான்னு அவளுக்கு எவ்வளவு பயம் இருக்கும் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நாடகத்துல வந்து என்ன பண்றான், அந்த இதுக்கு செட் பண்றான் நம்மள. வாஸ்தவமாவே லோபேன பரதனம் ஹரதி,
கைகேயி பவிஷ்யத் விளையாடுறதுக்காக நான் இது இழுக்கும் பொழுதே உண்மையா பண்றவாளும் உலகத்துல இருக்காளே அப்படின்னு நம்மள ரெடி பண்றான் அந்த விஷயத்துக்கு. வல்கலமே அதுக்காக தான் கொண்டு வரான். இப்ப வல்கலத்தை வந்து விளையாட்டா தேவி வந்து தரிச்சு பாப்பா, ஐயோ நீங்க அதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவா. அப்ப என்ன ஆகும், வாஸ்தவமான வல்கலம் தரும்போது அந்த சீரியஸ்னஸ் நமக்கு இன்னும் புரியும். ஒரு மகாராணி இல்ல ஒரு ராஜகுமாரனோட மனைவி, இவ மகாராணி ஆகல இன்னும் மேபி, அப்படிப்பட்டவ இன்னும் இவ ராஜகுமாரி தானே, ஜனக ராஜகுமாரி தான். அவ போடணும்னு வந்தப்பயே ஒரு சேட்டி வந்து எந்த அளவுக்கு தடுக்கிறா, வாஸ்தவமாவே அவளுக்கு அந்த ட்ரெஸ் கிடைச்சதுன்னா கிடைக்கும்போது அப்போ வந்து நமக்கு இன்னும் ரிலேட் பண்ணுவோம். நீங்கெல்லாம் இதுக்கு வல்கலத்தை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு ஒன்று ரெண்டு டயலாக் போடுவான் கவி. அப்போ வந்து நமக்கு இன்னும் அது ரிலேட் பண்றதுக்கு அந்த சீரியஸ்னஸோட நம்ம அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். பாரு இப்போ ஜனக சீதா பாபகம் ததா அருகதி அபராதா இது இதம் கிரகீதம். அவ அபராதம் அருகதி, இது வந்து தண்டனை பாரு. தண்டனைய இவ he deserves the punishment அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், அவ ட்ரூப்ல இருந்து ஒரு வல்கலத்தை அபகரிச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப இந்த இடத்துல அபராத சப்தம் தண்டனையை குறிக்கிறது, அந்த இடத்துல அபராதம் வந்து தோஷத்தை குறிக்கிறது இல்லையா. சீதா பாபகம்ங்கிறது என்ன இப்படி போய் பண்ற, கச்ச நிர்யாத்தைய நாடகத்துக்கு ரெடியாரவா தேடினானா ரொம்ப டென்ஷன் தானே இது. போய் நிர்யாத்தைய, நிர்யாத்தையனா புனக பிரத்யர்ப்பயங்கிற அர்த்தத்துல நிர்யாத்தைய அப்படின்னு கொடுத்திருக்கா. இவ வந்து இதுல வியாக்கியானத்துல நிர்யாத்தையாக்கு ஏதாவது கொடுத்திருக்காளா, இல்ல. கச்ச நிர்யாத்தையான்னு தேவி சொல்றா. அவதாதிகா பட்டினி பராவர்த்தையா, அதான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்கிற அர்த்தத்தை. யாத்தனம்னு சப்தம் இருக்கு, யாத்தனா தர்மசாஸ்திரத்துல இருக்கு. கடன்கிற அர்த்தத்துல என்ன அர்த்தம், கடன் 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 ரிணம். யாத்தனான்னு யாத்தனாவா, யாத்தனா சரீரத்தை தர்மசாஸ்திரத்துல யாத்தனா சப்தம் பார்த்திருக்கேன். கடன்கிற அர்த்தத்துல வந்திருக்கா என்னன்னு பார்ப்போம். தாய விபாகம் பண்ணும்பொழுது திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் கணக்கு பண்ணி தானே பிரிப்பா. சொத்தை பிரிக்கும் போது தர்மசாஸ்திரத்துல பார்த்தேன். पश्यामः, इदं रेकार्डिंग प्रचलति. निर्याते अवदातिका वदति भट्टिनी निर्यातय கொண்டு வந்து கொடு, திருப்பி கொடுத்துருக்குற. பட்டினி பரிஹாச நிமித்தம் கலு மயா ஏதது ஆனித்தம். விளையாட்டுக்கு தானே எடுத்துன்னு வந்தேன், பரிஹாசம் சும்மா கிண்டலுக்கு அப்படின்னா அவ சொல்றா. பரிஹாச நிமித்தம் கலு பட்டினி பாபகம் கிருத்தம்னு தேவி வந்து பெரிய வார்த்தையை சொல்றா. அதனால விளையாட்டுக்கு தானே எடுத்தேன்னு இவ சொல்றா. மயா ஏதது ஆனீதம் சீதா உன்மத்திக்கே ஏவம் தோஷோ வர்த்ததே கச்ச நிர்யாதைய நிர்யாதைய. இப்படிதான் தப்பு ஆரம்பிக்கிறதே, இப்படிதான் விளையாட்டுன்னு தான் எல்லா தப்பும் ஆரம்பிக்கிறது. பரிஹாசம் அப்படின்னு நான் சொல்றா இல்லையா, பரிஹாசத்துக்காக கொண்டு வந்த. உன்மத்திக்கே, உன்மத்திக்கேனா அது பைத்தியமே, உன்மத்தகான்னா பைத்தியம், உன்மத்திகா ஸ்திரீலிங்கத்துல பைத்தியக்காரி. எல்லா தவறுகளும் பரிஹாசத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அப்படிதான் உங்க சூர்பனக விஷயத்துலயே ஆரம்பிச்சது. பரிஹாசம் தானே பண்ணான். இல்லம்மா வேலை கல்யாணம் ஆயிடுதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். அவனுக்கு அவன் இருக்கான் பாரு பாவம் அப்படின்னு அனுப்பிச்சார். பரிஹாசத்துக்காக தான் அனுப்பிச்சார். அவர் வந்து நானே ஒரு சேவகன், என்னோட சேர்ந்து நீ சேவகம் பண்ணுவான், அவர்கிட்டயே போன அவன் அனுப்பிச்சான். இப்படிதானே ஆரம்பிச்சது. அது அவரே ஃபீல் பண்றார். ராமனே சொல்றான் இல்லையா, என்ன இந்த மாதிரிதான் பரிஹாசம், அபாத்திரத்துல பரிஹாசம் பண்ணோம். நம்ம பரிஹாசமும் ரேஞ்சு பார்த்து பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பண்ணலாம், ஸ்தானத்துல ரொம்ப சின்ன வாழ்கிட்ட போய் பரிகாசம் பண்ணா, நம்ம பதிலுக்கு பரிகாசம் பண்ணா நம்மளால தாங்க முடியாது. அந்த மாதிரி ஆகும் சில சமயம். ஸ்தானத்துல ரொம்ப பெரிய வாழ்கிட்ட கண்டிப்பா கூடாது. அது மாதிரி ஈக்குவல் இது இருக்கணும். பரிகாசம் நடக்கிறதுக்கு ஒரு இது இருக்கணும். ரிலேட்டிவ்ஸ்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அந்த மாதிரி நடக்கும். ஏவம் தோஷோ வர்த்ததே, அதுதான் சொல்றேன். ஏவம் தோஷா வர்த்ததே, இப்படிதான் தப்புங்கிறது ஆரம்பிக்கிறது. கச்ச நிர்யாதை, போய் முதல்ல கொடுத்துட்டு வான்னு சொல்றேன். அவதாதிகா ஏத் பட்டினி ஆக்ஞாபயதி பிரஸ்தாதும் இச்சதி. தேவி எதோ ஆக்ஞாபிக்கிறாளோ அந்த மாதிரி பண்ணிடுறான்னு பிரஸ்தாதும் இச்சதி, கிளம்ப முற்படுறான், கிளம்ப ஆசைப்படுறான்னு அர்த்தம். கிளம்ப ஆசைப்படுறான்னு, ஆசைப்படுறதை காமிக்க முடியாது, இப்படி கிளம்புற மாதிரி வரணும். ஒரு நிமிஷம் நில்லுன்னு சீத்தை திருப்பியும் கூப்பிடுவான். பிரஸ்தாதும் இச்சதி ஹலா ஏஹி தாவத், அடியே இங்க ஒரு நிமிஷம் வா, ஏஹி தாவத் ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்றான். ஏஹி தாவத், ஏஹி தாவத், தாவத்துக்குன்னு அர்த்தம் கிடையாது. வா அப்படின்னு சொல்லும் பொழுது தாவத் அந்த அளவுன்னு அர்த்தம். லிட்டரலா ஏஹிங்கிறதான்
நாடக சைலியில ஏஹி தாவத் பேசும்போதும் பேசுற சைலி அது. அகம் தாவத்து நான் என்னமோ அப்படின்னு சொல்லுவோம். அகம் தாவத் இக பிராப்தா கிம்புனஸ்தே மகாசயா அப்படின்னு வருது சுந்தரகாண்டத்துல. ஆமா, அகம் தாவது என்ன நஹி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே ஹீதரே ஜனா. இல்ல மத்த பிரத்யவர கஷ்டின் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ அகம் தாவத் இஹ பிராப்தா கிம் புனஸ்தே மகாபலா கிம் புனஸ்தே ஹீதரே ஜனாவா. சரி, என்னையே அமைச்சிட்டா நானே என்னாலே வர முடியும், நான் சமாதானப்படுத்துறேன். என்னை விட ஒரு அல்பமான அவரஹானா கீழான சுக்ரீவ சந்நிதம் நாஸ்தியவ, சும்மா பொய் தான். இந்த பொய்யும் பொய்யில கணக்கு கிடையாது. தேவியோட பரிஸ்திதி என்ன, 2 நிமிஷம் இவர் பார்க்கலன்னா கதையே வேறையா மாறி இருக்கு. அப்படிப்பட்டவளை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற ஒரு அமிர்தம் அமிர்தம் பேசினார்னு அது தோஷத்துல. நீ வந்துட்ட, மிச்ச பேர்லாம் எப்படி சுக்ரீவன் கூட்டின்னு வருவார் அப்படின்னு கேக்குறா. என்னை விட ஒரு அல்பமான வானரனே கிடையாது. பெரியவாள்லாம் அனுப்புவாளா, சின்னவாளை தானே அனுப்புவா, நானே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இன்னும் தைரியம் கொடுக்கும். நிறைய வானரர்கள் இவரோட வீரனான காங்கிறதுக்கா அப்படி சொல்றாலும் இல்ல அஹம்தாவது இஹம் பிராப்தா கிம்புனஸ்தே மகாபலாக ஞாபகம். சரி, பட்டினி இயமஸ்மி, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா சீதா. ஹலா இன்னு கலு மமாபி தாவத் சோபதே. இங்கதான் மமாபி தாவத் சோபதே. இது இல்லம்மா, ராமாயணம் சின்ன மெல்லிஸ். மமாபி தாவத் சோபதே, எனக்கும் இது சோபிக்குமா, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குமான்னு ஒரு ஆசை. வல்கலம் இதுன்னா வல்கலத்தை பார்த்துட்டு அவதாதிக பட்டினி சர்வசோபனியம் சுரூபம் நாம அலங்கரோது பட்டினி. இவ என்ன சொல்றா, வேண்டான்னு சொல்லல, சுரூபம் அழகுக்கு எல்லாமே அழகுதான் அப்படின்னு. இப்போ வல்கலம் மாத்திரம் நல்லாவா இருக்காது. இப்ப என்ன தெரியறது, வல்கலம்ங்கிறது ஒரு நீச்சமா நான் நினைச்ச மாதிரி இல்ல. அப்படிலாம் சீரியஸ்னஸ் கொடுக்கல, உங்களுக்கு எல்லாமே சோபிக்கும் அப்படின்னு அவ சொல்றா. அலங்கரோது பட்டினி அப்படின்னு அவ சொல்றா. சீதா ஆனயதாவத் அரண்யவாசினாம் வஸ்திரம் இயம் து ராஜகுமாரி நைவ வல்கலம் திருஷ்டவதி கதாச்சித் அரண்யவாசினாம் வல்கலம் த்ரியதே இது நாடகாதிஷு திருஷ்டவதி ஸ்யாத் तर्हि तद् अरण्यवासिनां भूषणं मम कथं भवति इति कश्चन स्त्रीणां कश्चन इच्छा भवति एव, इदं मया कथं धर्तव्यम् एवं भवति. आनय तावत् गृहीत्वा अलङ्कृत्य अला पश्य किमिदानीं शोभते किम् इदानीं शोभते. அத போட்டுட்டு வேற பாக்குறா, பாரு இப்போ 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 இப்பயும் சோபிக்கிறதான்னு கேக்குறா. கிம் இதானீம் சோபதே அவதாதிகா தவ கலு சோபதே. நாம சோபத்தேன்னு சொன்னா அது உங்களுக்கு தான், உனக்கு தானேமா அது சோபிக்கிறது. சோபத்தேன்னு சொன்னா அது உங்களுக்கு தான். சௌவர்ணிகமிவ வல்கலம் சம்பிருத்தம், அது தேவி ஹிரண்யவர்ணாம் ஹரிணி இல்லையா. அதனால தேவியோடைய திருமேனி பக்கத்துல வந்தது உடனே இது ஸ்வர்ணமயமா இருக்கு பார் வல்கலமே. அது வல்கலமே கொஞ்சம் பிரவுன்ல தான் இருக்கும். தேவியோடைய காந்தி பட்டு ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கோம். சௌவர்ணிகம் இவ வல்கலம் சம்பிருத்தம். வல்கலம் மர உரிதான், அது சுவர்ணமயமானதா போல ஆயிடுது. சௌவர்ணிகம் அப்படின்னா சுவர்ணமயம்னு அர்த்தம். அப்போ சுவர்ணமயமானத போல ஆயிடுது. சௌவர்ணிகம் இவ வல்கலம் சம்பிருத்தம். சீதா ஹஞ்சே துவம் கிஞ்சின் ந பணசி. சேட்டி கிட்ட கேக்குறா. இது அவதாதிகா சொல்றா, உனக்கு தானே இது சோபிக்கிறது, நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே. ஹஞ்சே கிம் துவம் கிஞ்சின் ந பணசி, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சேட்டியை பார்த்து கேக்குறா. சேட்டி நாஸ்தி வாச்சா பிரயோஜனம், வார்த்தையால சொல்லி பிரயோஜனம் உண்டா, சோபிக்கிறது சோபிக்கலன்னு வாக்கால சொல்லணுமா இது. இமானி பிரகிருஷிதானி தனூருஹானி. தனூருஹானினா உடம்புல இருக்கிற இது முடி, அது இமானி தனூருஹானி பிரகிருஷிதானி. பாரு மயிர்கூச்சமே வருது. தேவிக்கு இந்த வல்கலத்தை பார்த்ததே இல்ல, இப்ப போட்ட உடனே இது இவ்வளவு சோபிக்கிறதே அப்படின்னு ரோமாஞ்சமே வந்துடுதே. பிரகிருஷிதானி தனூருஹானி மந்திரயத்தேவா, தனூருஹானி மந்திரயந்தே. இதுவே பதில் சொல்றது. மந்திரணம்னா பேசுறதுன்னு அர்த்தம்.
மந்திராலோசனம்லாம் சொல்றோம்ல, மந்திரயத்தின்னா பேசுறான்னு அர்த்தம். இந்த ரோமாஞ்சம் கொண்ட இதுவே ஏதாவது பிரகிருஷிதானினா சந்தோஷப்படுகின்ற இந்த இதுவே சொல்றதே எந்த அளவுக்கு தேவிக்கு இது சோபிக்கிறது. புலகம் தரிசயதி, புலகத்தை காமிக்கிறான் சீதா. அஞ்சே ஆதர்ஷம் தாவது ஆனைய. தேவிக்கு என்ன விடுறதுக்கு மனசு இல்ல, கண்ணாடியை கொண்டு வா. துவாபியாம் சேட்டிபியாம் உச்சியதே இது ஏக்கம். தஸ்யா தேவியாக இச்சா பவதி கில மம கதம் பவதி இது மயா திரஷ்டவியம். ஆதர்ஷம் தாவது ஆனைய, கண்ணாடியை கொண்டு வான்னு சொல்றான். தாவத் அதான் தாவத், கண்ணாடியை தான் கொஞ்சம் கொண்டாயன், கண்ணாடியை தான் கொண்டாயன். அந்த தானுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் தாவத்துக்கு அர்த்தம். சரியா? கண்ணாடியை தான் கொண்டா பாப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதர்ஷம் தாவது ஆனைய, ஆதர்ஷம் தாவது ஆனைய. சேட்டி எத் பட்டினி ஆக்ஞாபயதி, தேவி என்ன சொல்றாளோ ஆக்ஞாபயதி. நிஷ்கிரமிய பிரவிஷ்ய, வெளில போயிட்டு உடனே வரணும். பட்டினி அயம் ஆதர்ஷா, அது வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. போயிட்டு அதோ கண்ணாடியம். சீதா சேட்டி முகம் விலோக்கிய திஷ்டத்து தாவது ஆதர்ஷா துவம் கிமபி வக்து காமா இவ. கண்ணாடி இருக்கட்டும், திஷ்டத்து தாவத் ஆதர்ஷா, நீ ஏதோ சொல்ல வரையே. துவம் கிமபி வக்து காமா இவ, நீ ஏதோ சொல்ல விரும்புபவள் போல் இருக்கிறாய். அசின்னு சேர்த்துக்கணும். சரியா? அசின்னு எல்லா வாக்கியத்தையும் சொல்ல மாட்டா. துவம் கிமபி வக்து காமா இவ. இப்போ கண்ணாடியை எடுத்துட்டு வர்றவ கொஞ்சம் தயக்கத்தோட வரணும். தயக்கத்தோட வரும்போது சேட்டி முகம் விலோக்கியன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ தேவி அயம் ஆதர்ஷான்னு சொல்லும் பொழுது இப்படி பாபா முகத்தை, ஆதர்ஷா திஷ்டத்து, திஷ்டத்து தாவது ஆதர்ஷா, கண்ணாடி நிக்கட்டும் கொஞ்சம், நீ ஏதோ சொல்ல வரையே. துவம் கிமபி வக்து காமா இவ. சேட்டி சொல்றா, பட்டினி ஏவம் மயா ஸ்ருதம் ஆரிய பாலாகிஹி கஞ்சுகி பணதி அபிஷேகா அபிஷேகா இது. பாலாகிஹின்னு அந்த கஞ்சுகிஹி பேரு. கஞ்சுகினா அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்தப்புர சரோ விருத்தா கஷ்டன விருத்தா தஸ்ய அந்தப்புர பர்யந்தம் இதம் அஸ்தி, கிம் அஸ்தி, கமனம், சுவாதந்திரிய கமனம் பவதி. பட்டாஹா தம் ந வாரயந்தி. அப்படிப்பட்டவர். அவருக்கு வந்து கஞ்சுகின்னு என் பேர்னா அவரு ஷர்ட் போட்டுருப்பார். அன்லைக் அதர் கேரக்டர்ஸ், நாடகத்தை சில கேரக்டர் தான் சட்டையெல்லாம் போட்டுவா. அதனால கஞ்சுகி கஞ்சுகின்னு சொல்லுவா. அவர் சொல்ற கஞ்சுகி பணத்தி அபிஷேகா, அபிஷேகம் அபிஷேகம்னா ஒரு கஞ்சுகி சொல்றாரு. சீதா கோபி பர்த்தா ராஜ்ய பவிஷ்யதி, யாரோ ஒரு ராஜா எங்கேயோ ஒரு ராஜ்யத்துல இருக்குதானே, அபிஷேகம் பண்ணிட்டு தானே இருப்பான். உலகத்துல எங்கேயாவது அபிஷேகம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சீதா சொல்றா. சரியா? கோபிர் பர்த்தா ராஜ்ய பவிஷ்யதி, யாரோ ஒரு பர்த்தா ராஜ்யத்துல இருக்கதானே இருக்கா அப்படின்னு தேவி சொல்றா. சேட்டி பட்டினி இல்ல பிரவிஷ்ய அபரா, இன்னொரு சேட்டி உள்ள வரா. பிரவிஷ்ய உள்ள வந்து அபரா சேட்டி. அப்போ இப்ப ஸ்டேஜ்ல 4 பேர் இருக்கா. தேவி, அவதாதிகா, சேட்டி, திவிதியா சேட்டி. இப்போ இவ வரா பட்டினி. பிரியாக்கியானிக்கம் பிரியாக்கியானிக்கம், அதாவது பிரியமான செய்தி, பிரியமான ஆக்கியானிக்கம்னா செய்தின்னு, நல்ல செய்தி நல்ல செய்தி அப்படின்னு உள்ள வரா. பிரியமான பிரியாக்கியானிக்கம் பிரியாக்கியானிக்கம். சீதா கிம் கிம் பிரதீஷ்ய மந்திரயசே. பிரதீஷ்யவா இதி பிரதீஷ்ய, கிம் 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 இதின்னு போட்டிருக்கா. பிரதீஷ்ய மந்திரயசே உபலபிய மந்திர, எதை வச்சுட்டு சொல்ற பிரியாக்கியானிக்கம். கிம் பிரதீஷ்ய, எதை எதை பேஸ் பண்ணி சொல்ற அப்படிங்கிற அர்த்தத்துல கிம் பிரதீஷ்ய மந்திரயசே. மமாவி இதம் நூத்தனமேவ பதம், நூத்தனம் நாம பிரதிமா நாடகம் படித்தவான் விஸ்மிருத்தம். இதானிம் கிம் பிரதீஷ்ய மந்திரயசே, எதை பேஸ் பண்ணி சொல்றேன். இஷி இச்சாயாம் தான், ஆனா இங்க வந்து எதை பேஸ் பண்ணி அர்த்தம் போட்டிருக்கா. இல்ல கிம் ஆதாரேன, எதா அடிப்படையில. சேட்டி பர்திருதாரகா கில அபிஷிச்சியதே. பர்திருதாரகா அதாவது இவாளுடைய பேலஸ். நிறைய பேருக்கு அதாவது சக்கரவர்த்தியோட பேலஸ்ன்னு சொன்னா நிறைய உள்ள பேலஸ் நிறைய இருக்கும். அதுல ராமனுக்கு ஒரு பேலஸ் இருக்கும். அந்த பேலஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பர்த்தா. பர்த்தானா எல்லாரையும் தாங்குறவர். அங்க இருக்கிற வேலைக்காரர்களை எல்லாம் அவர் தான் இது பண்றவர். அந்த அர்த்தத்துல பர்திருதாரகா. ஏன்னா பர்திருதாரகா சாதாரணமா ராஜாங்கிற அர்த்தத்துல வரும். இப்ப ராஜா இல்லையேன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு இல்ல. ராஜகுமாரனையும் பர்திருதாரகான்னு சொல்லுவா. அந்த பேலஸுக்கு அவர் இன்சார்ஜ், அந்த இவர் மாதிரி. பர்திருதாரகா கீழே அபிஷிச்சியதே, நம்ம தலைவர் தானே அபிஷேகம், அவர்தான் அவருக்கு தானே அபிஷேகம்ங்கிற அர்த்தம். அபிஷிச்சியதே கர்மணி, அவர் அல்லவோ அபிஷேகம் செய்யப்படுகிறார். தாரகா புத்திரஹ பர்திருதாரகா. ஆமா பர்திருதாரகானா அப்போ
ராஜகுமாரஹ புத்திரஹ. அப்போ பர்திரு சப்தம் வந்து இவரையே சொல்றது. யாரு? தசரதனை சொல்றது. ஓ பர்திருத சமீச்சீனம். பர்திருதாரகா தசரதகுமாரஹ கில அபிஷிச்சியதே சீதா அப்படி தாத்தா குஷலி, அப்பா சௌக்கியமா இருக்காரா அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து டெய்லி பாக்குற, அதாவது ரதத்தை வச்சுதானே கூட்டின்னு வர்றாரு. அப்படிங்கறதுனால நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பேலஸ்ன்னு சொன்னா பெரிய கோட்டையில ஒரு தூரத்துல தான் இருக்கும். கூட்டு அனுப்பும் பொழுது சுமந்திரர் வந்து கூட்டின்னு போறாரு பேர்ல. சரி, அபி தாத்தா குஷலி சேட்டி மகாராஜேன ஏவம் மகாராஜேனைவ அபிஷிச்சியது. மகாராஜாவினால் தான் இவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார்னா மகாராஜா ஏவ அபிஷேகம் கைஷ்யதி இத்யர்த்தம். சீதா யத் ஏவம் த்விதீயம் மே பிரியம் ஸ்ருதம் விஷாலதரம் உத்சுகம் உத்சங்கம் குரு. அப்புறம் எத் ஏவம் அப்படின்னு சொன்னா த்விதீயம் மே பிரியம் ஸ்ருதம், ரெண்டாவது பிரியம் கேட்கப்பட்டது. ஏன்னா முதல் பிரியம் என்ன? ராஜா சௌக்கியமா இருக்காரா. ரெண்டாவது பிரியம் வந்து இப்ப கேட்டேன், அதை நான் கேட்டுட்டேன். பர்திருதாரகா கில அபிஷிச்சியதே அப்படின்னு சொல்றது ரெண்டாவது பிரியம். இப்போ ரெண்டுமே எனக்கு பிரியமான செய்தி தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு. முதல் செய்தி ராமருக்கு பட்டாபிஷேகம் இருக்காரு, ரெண்டாவது செய்தி ராஜா தசரதன் பண்ண போறாரு. அதுதான் எனக்கு வச்சுக்கலாம். தித்தியம் மே பிரியம் ரெண்டாவது தசரதர் அதை பண்றாரு. நான் எப்படி வச்சுட்டு இருக்கேன், இப்படி நினைக்கிறேன். அவ சொல்ல வந்த செய்திய இது பண்ணிட்டு அவர் நல்லா இருக்காரு, அதாவது சீதையுடைய மனப்பான்மையை பாக்குறேன். பர்திருதாரகா அபிஷிச்சியத்தேன்னு சொல்லும் பொழுது டக்குன்னு என்ன வருது? ஏன் இப்ப ராமருக்கு அபிஷேகம், அவரு சௌக்கியமா இருக்காரா அப்படிங்கிற கவலைதான் முதல்ல வருது. அவர் நல்லா அவர் தான் அபிஷேகம் பண்றாருன்னா ரெண்டாவது பிரியம் எனக்கு. அபிஷேகம் நடக்கிறதுல பிரியம்தான், ஆனா அவர் சௌக்கியமா இருக்காருங்கிறதுல முதல் சந்தோஷம் வருது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். தித்தியம் அது கிரமத்துல அனுபூர்வி. நீ சொல்ற இதுல இருக்கு என்ன? அவர் முதல் சொன்னது வந்து பர்திருதாரகா அபிஷிச்சியதேங்கிறது, தாத்தா குஷலிங்கிறது கிரமத்துல வரிசையா வருது. ஆனா தேவி வந்து அதை வச்சுட்டா. அதாவது ஆத்துக்காரருக்கு அபிஷேகங்கிறத அவ பத்தி ஒரு மேட்டரே பண்ணல. ஏன்னா பர்திருதாரகா கீழ அபிஷிச்சியதேன்னு சொன்ன உடனே ஒரு கவலை தான் வருது தேவிக்கு. அபி தாத்தா குஷலி, முதல்ல அந்த கேள்விதான் கேட்கிறா. ஏன் அபிஷிச்சியதே, ஏன் திடீர்னு அபிஷேகத்தை என்ன அவசரம்? சக்கரவர்த்தி இருக்கார், நாங்கெல்லாம் ராஜ்யம் பண்றோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிற கவலையை தான் முதல்ல காமிக்கிறா. மகாராஜேனைவ அபிஷிச்சியத்தேன்னு சொன்ன உடனே பிரியம் தித்தியம் இவ பிரியம். விஷாலதரம் உத்சங்கம் குரு அப்படின்னு போட்டிருக்கு. உத்சங்கஹானா என்ன? அயாசுத்தம் உத்சங்கம் அஞ்சல பட்டம். அஞ்சல பட்டம். ஓஹோ, அப்ப கைய நல்லா பெருசா காமி. உத்சங்கஹாங்கிறதுக்கு அஞ்சல பட்டம்னு பேரு. ததா கரோதி சீதா ஆபரணானி அவமுச்சிய ததாதி. ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழட்டி கொடுக்குறா. உத்சங்கம், அதான் உத்சங்கத்துக்கு விஷாலதர இதுன்னு அர்த்தம் பண்ணிருக்கா. நாடகத்துல இருந்தா இந்த மாதிரி சப்தங்களை தெரிஞ்சுக்க முடியுது. உத்சங்கம்க்கு மடி, மடிங்கிற அர்த்தம். ஓ மேபி அப்ப இப்படி விஷாலதரமா நீ இது பண்ணு, மடிய காமி விஷாலமா. நம்ம அக்ஷதை எல்லாம் பெரியவாள்கிட்ட வாங்கிக்கும் போது இப்படிதானே பண்றோம். மடி அது வந்து ஒரு மெட்டபாரிக்கல் வேலை. மடின்னு சொன்னா இப்படி மடியில இருந்து எடுத்து, அதாவது ஸ்திரீகளுக்கு வந்து உத்சங்கஹான்னு இங்க இருந்து எடுத்து காமிப்பா. ஏதாவது வாங்கிக்கணும்னு சொன்னா ராணி கொடுக்குறா, மரியாதையில அப்படி வாங்கிப்பா. மேபி ஒரு இது சேலை தானே எடுத்து காமிப்பா. விஷாலதரம் உத்சங்கம் குரு அப்படின்னு உத்சங்கத்தை பண்ண சொல்றா. விஷாலதரம் பெருசா நல்லா நல்லா ஜம்முன்னு உத்சங்கம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ததான்னு பண்றா. ஆபரணானி அவமுச்சிய ததாதி, தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி போடுறா. பாரு, வல்கலமும் போட்டுண்டாச்சு, ஆபரணத்தையும் இப்போ கழட்டியாச்சு. அந்த மாதிரி கொண்டு வர்றா. சேட்டி பட்டினி பட்டஹ பட்டஹ சப்த இவ ஆபரணானி அவமுச்சிய ததாதினா பட்டஹ சப்தம் ஏதோ கேட்கறதே. பட்டகம்னா பெரிய வாத்தியம், அந்த இந்த வாத்தியம். பட்டஹ சப்தஹா இவ அப்படின்னு சொல்றா. ஒரு நிமிஷம், 10% இருக்கு, இது ஆஃபார் வரைக்கும் போட்டு. பட்டஹ சப்த இவ அப்படின்னு சயேவ. ஆமா ஆமா, பட்டஹ சப்தம் தான். சேட்டி ஏகபதே அவகட்டித
तूष्णीकः पटः शब्दः संवृत्तः एकपदे अवघट्टित तूष्णीकः ஒரு அடி ஏகபதேனா ஒரு அடி வந்து அவகட்டித தூஷ்ணீகா உடனே அது சைலண்ட் ஆயிடுது அப்படிப்பட்ட பட்டக சப்தமா இருக்கே பட்டக சப்தம்னா சாதாரணமா ரொம்ப நேரம் கொஞ்சம் வாசிக்கும் ஆனா ஏகபதே ஒரு அடிக்கு அதாவது ஒரு அடி வைக்கிற நேரத்துக்கு ஒரு அடி வைக்க கொஞ்ச நேரம் தானே ஆகும் பட்டக சப்தம் வந்துட்டு அவகட்டித தூஷ்ணீகா தூஷ்ணீம்னா மௌனம்னு அர்த்தம் இல்லையா அவகட்டித தூஷ்ணீகனா ஆரப்த விரதா அவகட்டனம் ஜாத்தம் ஜடிதி தூஷ்ணீகா அவகட்டனானந்தரம் தூஷ்ணீம் பாவா எஸ்ய சகான்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம் என்ன சமாசம்லாம் தெரியல இது அவகட்டித தூஷ்ணீகா பட்டக சப்தா சம்வருத்தா அதான் ஒரு அடிக்கு அடிச்சுட்டு டக்குன்னு நிறுத்திட்டாளே அடி எடுத்து வச்சோடனே ஸ்டாப் ஆயிடுது அப்படிப்பட்ட பட்டக சப்தமா ஆயிடுதே அப்படின்னு கேட்கிறா சீதா கோனு கலு உத்காதः அபிஷேகஸ்ய अथवा बहुवृत्तान्तानि राजकुलानि नाम கோனு கலு உத்காதः உத்காதஹனா தடங்கல் அபிஷேகஸ்ய அபிஷேகம் அறிவிப்பாச்சுன்னா பட்டக சப்தம் தொடர்ச்சியா தான் வரும் அப்ப அபிஷேகத்துக்கு ஏதோ உத்காதம் வந்துடுதா அப்படின்னு தேவியே யோசிக்கிறா கோனுகலு உத்காதா என்ன உத்காதமா இருக்கும் எதுக்கு அபிஷேகத்துக்கு என்ன தடங்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்கிறா அதுவா பகுவிருத்தாந்தானி ராஜகுலம்னாலே பல விற்த்தாந்தங்கள் உள்ள பாலிடிக்ஸ்னாலே பொலிட்டிக்கல் விஷயம் தானே பல இது உள்ள இருக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி சீதை சொல்றா பகுவிருத்தாந்தானி ராஜகுலானி நாம அப்படின்னு சேட்டி பட்டினி ஏவம் மயா ஸ்ருதம் பர்திருதாரகம் அபிஷிச்சிய மகாராஜா வனம் கமிஷ்யதி இது சாதாரணமா அப்படித்தானே பர்திருதாரகம் அபிஷிச்சிய அதாவது ராஜகுமாரனை அபிஷேகம் பண்ணிட்டு மகாராஜா தசரதர் என்ன பண்ண போறார் வனம் கமிஷ்யதி காட்டுக்கு போயிட போறார் இதுதான் நிறைய ராஜாக்கள் இருப்பா வார்த்தகே முனிவிருத்தினாம் யோகே நாந்தே தனுத்திஜம் கேட்டிருக்கேன் ரகுவம்சத்துல ஸ்லோகம் சைஷவேபியஸ்த வித்யானாம் சிசு பிராயத்துல நிறைய வித்தியைகள் படிச்சிருவாளாம் யௌவனே விஷயேஷினாம் யௌவனத்துல விஷயங்களை விஷயங்கள்ல இச்சை கொண்டிருப்பா வார்த்தகே முனிவிருத்தினாம் விருத்த அவஸ்தையில முனிவர்களுடைய விற்த்தியை ஆச்சரணம் பண்ணுவான்னா காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி அந்த பரதன் ஜடபரதன் கதையிலயும் அந்த ராஜா பேர் என்ன ஜடபரதனா பிறக்கிறதுக்கு முன்னாடி பரதன் தானா ஓ அவன் வந்து அப்படித்தானே போவான் காட்டுக்கு போய் இது முனிவிருத்தி பண்ணணும்னு தான் ஆரம்பிப்பான் அதுக்குள்ள மான் கண்ணில் படும் ரிஷபதேவரோட கதையும் அப்படியா இந்த மாதிரி நடக்கிறது இல்லையா அபிஷிச்சிய மகாராஜா வனம் கமிஷ்யதி சீதா யத்யேவம் ந தத் அபிஷேகோதகம் முகோதகம் நாம ஒரு நிமிஷம் யத்யேவம் முகோதகம் இது ராஜவனகமன ஸ்ரவண பிரவருத்த பாஷ்ப பிரக்ஷாலனார்த்தம் உதகம் அது அப்படின்னா அந்த அபிஷேகம் இல்லாது நான் கண்ணை தொடச்சுப்போம் இல்லையா ஜலம் அந்த முகோதகம் மூஞ்சி அலம்புற முகம் தான் இது எனக்கு ஏன்னா தசரதர் காட்டுக்கு போவாருன்னு சொன்னா அது வருத்தம் தானே எல்லாருக்கும் அப்படின்னு நதது அபிஷேகோதகம் அப்போ ஆத்துக்காருக்கு அபிஷேகம் நடந்தா என்ன அந்த அபிஷேகம் வந்து எனக்கு அவ்வளவு ஹாப்பி கொடுக்கல அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கல இது முகோதகம் நாம அப்படின்னா சீதா சொல்றா தத பிரவிசதி ராமஹா இப்பதான் ராமரூட்ல வந்த ராமஹா ஹந்த போஹோ ஆரப்தே பட்டஹே ஹந்த போஹோ அப்படின்னா அரடா போஹோன்னு யாரையே கூப்பிட்டு சொல்ற அரடா ஆரப்தே பட்டஹே ஸ்திதே குருஜனே பத்ராசனே லங்கிதே ஸ்கந்தோச்சாரண நம்யமான வதன பிரத்யோதிதோயே घटे राज्ञाहूय विसर्जितेऽपि मयि जनो धैर्येण मे विस्मितः स्वः पुत्रः कुरुते पितुर्यदि वचः कस्तत्र भो विस्मयः विश्रम्य इदानीं पुत्रेति विश्रम्यताम् इदानीं पुत्र इति स्वयं राज्ञा विसर्जितस्य अपनीतभारः उच्छ्वसितमिव मे मनः दृष्ट्या स एव अस्मि रामः महाराज एव महाराजः யாவதிதானி மைथिलीம் பஷ்யாமி அவர் வந்து ராமர் வேற லெவல்ல இருக்கார் ஆரப்தே பட்டகே பட்டகம்லாம் ஆரம்பிச்சுட்டான் ஸ்திதே குருஜனை பெரியவாள்லாம் நிக்கிறா வசிஷ்டர் பிரமுகாக சர்வே திஷ்டந்தி பத்ராசனே லங்கிதே அப்போ பத்ராசனம் அந்த சிம்ஹாசனம்
அதையும் தாண்ட சொல்லிட்டா. லங்கிதே ஸ்கந்தோச்சாரண நம்யமான வதன பிரத்யோதிதோயே கடே. ஸ்கந்தம்னா தோல். அது பானைக்கு ஒரு தோல் உண்டு இல்லையா? அந்த பானை இப்படித்தானே வந்திருக்கும், இப்படி வளைஞ்சு வந்திருக்கும். அதை வச்சுண்டு உச்சாரண நம்யமான, உச்சாரணங்கிற இடத்துல இந்த உச்சாரணம் இல்ல, ஸ்வீகரணம்ங்கிற அர்த்தத்துல உச்சாரணன்னு வந்திருக்கு. சரதாத்து வச்சுண்டு பார்க்கணும். உச்சாரண உத்கர்ஷேன சாரிதம். ஸ்கந்தத்தை புடிச்சு தூக்கி தலையில விட போயிட்டா. ஸ்கந்தோச்சாரண நம்யமான வதனம். நம்யமானனா வளைக்கக்கூடிய வதனம் இருக்கே, அந்த வதனம், அதாவது கடத்தினுடைய வாய், அதுல பிரத்யோதிதோயே கடே. பிரத்யோதிதம்னா கொஞ்சம் நகுந்து வந்துடுது ஜலம். அப்படி இருக்கும் பொழுது ராஜா என்ன பண்ணிட்டார், விசர்ஜித்தே ராஜ்ஞாஹூய, ராஜ்ஞா ஆஹூய விசர்ஜித்தே மயி. நான் வந்து ராஜாவினால் அழைக்கப்பட்டு விசர்ஜனம் கொடுக்கப்பட்ட, கயட்டி விடப்பட்டேன். அதாவது உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னா பட்டகம் ஆரம்பிச்சு பெரியவாள்லாம் சுத்தி நின்று கட்டத்தை தூக்கி விடுற நேரத்துல ராஜா கூப்பிட்டு, இல்லப்பா தம்பிக்கு ராஜ்யம்னு அனுப்பிச்சிட்டார். விசர்ஜித்தேபி மயி ஜனஹா தைரியேனமே விஸ்மிதா. ஜனங்கள்லாம் என்னமோ தைரியம், எனக்கு என்ன ஒரு தைரியம் இருக்குன்னு விஸ்மயத்தோட பாக்குறாளே. அப்ப விஸ்மயம் இதுல ஸ்வபுத்திர குருதே பிதுர் எதி வச்சஹா, பிதுஹு வச்சஹா ஸ்வபுத்திரஹா குருதே. அப்பாவனுடைய வார்த்தை, நேத்து ராஜ்யம் எடுத்துக்கோன்னு சொன்னதும் அவரு தானே, இன்னைக்கு வேண்டாம் தம்பிக்கு ராஜ்யம்னு சொல்றதும் அவரு தான். சொன்னதை கேட்கறேன், அதுதான் என் கடமை. இதுல என்ன கஸ்தத்ர போ விஸ்மயா, அത്ര விஸ்மயா கஹ போஹோ. எல்லாரும் அப்படி ஆச்சரியத்தோட ஜனங்கள்லாம் பாக்குறதே எனக்கு என்னமோ புரியல. இதுல என்ன ஆச்சரியம்லாம் எனக்கு புரியல. விஸ்மயா விஸ்ரம்யதாம் இதானியும் புத்திர புத்திர இதானியும் விஸ்ரம்யதாம், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு ஸ்வயம் ராஜ்யா விசர்ஜிதா. ராஜாவே என்ன நீ ரெஸ்ட் எடு, உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு ராஜாவே சொல்லும்போது இதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அபநீத பாரஹா உச்வசித்துமே மேமனஹா. இப்ப எனக்கு பாரமே இல்லையே, ராஜ்யம் எடுத்துக்கணும்னு சொன்னா தான் என்னென்னலாம் பண்ணோம். அடுத்தது இவர் வேற காட்டுக்கு போவார்னா அதுக்கு என்னென்ன பல இது பகுவித ஸ்ரமாக பவந்தி ராஜ்ய பரிபாலனே. ஞானிமகம் உச்வசித்துமே மே மனஹா. பெருமூச்சு விட்டா மாதிரி என் மனசு இருக்கு. தீர்க்க நிஸ்வாசம் கிருதமிவ மே மனஹா வர்த்ததே. திஷ்டியா சயேவ திஷ்டியா பாக்யவசாத். திஷ்டி பாக்யம்னு அர்த்தம், தெய்வம் திஷ்டம் பாகதேயம்னு. ஃபார்ச்சுனேட்லி சயேவ அஸ்மி ராமஹா, சஹ ராமஹா ஏவ அஸ்மி. நேத்து என்ன ராமனோ அதே ராமன் தான். திடீர்னு பட்டாபி ராமனா என்ன மாத்தல. திஷ்டியா சயேவாஸ்மி ராமஹா. மகாராஜா ஏவ மகாராஜ். இப்போ யார் ராஜா? தசரதன். மகாராஜர் தான் இன்னும் மகாராஜன் சொல்லலாம். திடீர்னு என்ன கூப்பிட்டு மகாராஜன் ஆரம்பிக்க அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. யாவது இதானியும் மைதிலின் விஷயம். இப்போ கொஞ்சம் போய் மைதிலியை நான் பாக்குறேன் அப்படின்னு அவதாத்திகா பட்டினி பர்திருதாரகலு ஆகச்சதி. அப்ப என்ன பண்ணோம், இந்த ராமன் உள்ள வரும்பொழுது ஸ்டேஜ் ஓரத்துல அவ்வாறு பேசிட்டு இருப்பான். ராமன் வரும்பொழுது அவளுக்குள்ள ஏதாவது அலங்காரம் பண்ணிட்டு அந்த வல்கலத்தை இது பண்ணி இல்ல நகையெல்லாம் ஒவ்வொன்னா கழட்டி போட்டுன்னு இருக்கா மேபி. அப்ப ராமர் வரார். ராமர் வரும்பொழுதே பட்டாபிஷேகம் இல்லைங்கிற செய்திய இவர் தான் ராமர் முகமாக நமக்கு காமிச்சிட்டான் கவி. ஆரப்தே பட்டஹேங்கிற ஸ்லோகம் வச்சுண்டு. ஸ்லோகம்லாம் கொஞ்சம் இதுவா டியூன் மாடுலேஷன் பண்ணி சொல்லணும். ஆரப்தே பட்டஹே ஸ்திதே குருஜனே, கொஞ்சம் கேப் எடுத்துட்டு சொல்லணும், பாஸ் பண்ணி சொல்லணும். பத்ராசனே லங்கிதே ஸ்கந்தோச்சாரண நம்யமான வதன பிரத்யோதிதோயே கடே ராஜ்ஞா ஆஹூய விசர்ஜிதே மயி ஜனஹ தைரியேன மே விஸ்மிதः ஸ்வபுத்ரः குருதே பிதுர் யதி வச்சஹ கஸ்தத்ர போ விஸ்மயः. இதுல என்னப்பா ஆச்சரியம் அப்படின்னு. விஸ்ரம்யதாம் இதானீம் புத்திர இதி ஸ்வயம் ராஜ்ஞா விசர்ஜிதः விசர்ஜிதஸ்ய அபநீத பாரஹ உச்வசிதமிவ மே மனஹ. அப்பதான் எனக்கு ரிலாக்ஸேஷனே கிடைக்கிறது. திஷ்டியா சயேவாஸ்மி ராமஹா மகாராஜேவ மகாராஜா. யாவது இதானி மைதிலி. இப்ப நான் போய் மைதிலியை பார்க்க. யாவது இதானி மைதிலி பஷ்யம். இப்ப நான் போய் சீதையை பார்த்தேன். பட்டினி பர்திருதாரகலு ஆகச்சு. ராஜகுமாரன் தானே வராரு அப்படின்னு சொல்ற. நாபநீதம் வல்கலம், நாபநீதம் வல்கலம். ராஜகுமாரன் வரும்பொழுது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? ஏன்னா வல்கலத்தை இன்னும் எடுக்காம நீங்க பாட்டு அதை போட்டு அப்படியே அழகு பார்த்துட்டு இருக்கேன்னு இவ கேட்கறா. நான் அபநீதம் வல்கலம், ராஜகுமாரனே வரார், இன்னும் வல்கலத்தை நீங்க எடுக்கலையா அப்படின்னு அவ கேட்கறா. ராமஹா மைதிலி கிம் ஆசியதே, என்ன நிக்கிற? சீதா ஆரியபுத்திரஹா
ஹம் ஹம்னு இருக்கு இல்லையா, ஆமா. அது ஆச்சரியம். ஹம் இத்தி ஆச்சரியம். அந்த ஹம் நிறைய இடத்துல வரும். அது ஹம்னு சொல்ல மாட்டா, அரியபுத்திர அப்படின்னு ஆச்சரியத்தோட சொல்றோம் இல்லையா. அவ உள்ள வரார், நீ வேற வல்கலத்தை எடுக்கலையான்னு அவ வேற அவசரப்படுத்துறா. அந்த நேரத்துல அவர் வந்துட்டார். இவ பாட்டு அழகு பார்த்துட்டு இருக்கா. மேபி அந்த கண்ணாடியில தேவி பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து ஆரியபுத்திரா, ஜெயத் ஆரியபுத்திரா அப்படின்னு உள்ள வந்த உடனே ஜெயத் ஆரியபுத்திரஹான்னு கிரீட் பண்றா. ராம மைதிலி ஆசியதா, உட்காரு உபவிஷதி. மைதிலி தேவி உட்கார்றா. சீதா எது ஆரியபுத்திரா ஆக்ஞாபயதி உபவிஷதி. ஓகே, ராமர் உபவிஷதி. ஆசியதாம்னு சொல்லிட்டு அவர் உட்கார்றார். சரியா, மைதிலி ஆசியதாம்னு ராமஹா உபவிஷதி. எது ஆரியபுத்திர ஆக்ஞாபயதி இது சீதா உபவிஷதி. நீங்க ஆக்ஞாபிக்கிறபடி. அவதாதிகா பட்டினி சயேவ பர்திருதாரகஸ்ய வேஷः அலீகமே இவ ஏதத் பவேத். பர்திருதாரகஸ்ய சயேவ வேஷः அலீகமிவ ஏதத் பவேதா. அலீகமிவ ஏதத் பவேத். அதுதான் பர்திருதாரகனுடைய வேஷம். இது பொய் மாதிரி இருக்குமே. அலீகம்னா பொய். அலீகம் அனிருத்தம் ராமாபிஷேக விருத்தம் அசத்தியம் ராமவேஷஸ்ய அபரிவர்த்தனாத் இது ததாசயா சம்யக். அதாவது சயேவ பர்திருதாரகஸ்ய வேஷஹான்னு ஒண்ணு. அதாவது பர்திருதாரக ராஜகுமாரஸ்ய வேஷஹ சயேவ. இப்ப என்ன பட்டாபிஷேகம் ஆகி முடிஞ்ச மாதிரியான வேஷம் எதுவும் இல்லையே, அதே வேஷத்துல தானே இப்போ வரார். அலீகமிவ ஏதத் பவேத். இது வந்து இது அலீகமிவ பவேத், இது வந்து அசத்தியமாகட்டும்ங்கிற அர்த்தத்துல அதே வேஷத்தோட வராரு. இது சும்மா இருக்கட்டும் அப்படிங்கறது அர்த்தத்துல சொல்றேன். ஏதது அலீகமிவ பவேத் பவத்துங்கிற அர்த்தத்துல. சரியா. சீதா தாதிருஷா ஜனஹ அலீகம் நமந்திரயத்தே. அப்பேற்பட்ட ஜனங்கள் பொய்யாக எதுவும் பேச மாட்டார். அதாவது ராமர் இங்க உட்காந்துருக்கார், தேவி இங்க உட்காந்துருக்கா, காதுல இவ கிசு கிசுக்கிறாங்கிற மாதிரி வச்சுப்போம். அலீகம் அலீகம்னா பொய்ங்கிற அர்த்தம். இருக்கா அலீகமிவ ஏதத் பவேத்னா இது பொய்யாகட்டும். இல்ல இது பொய் மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்த டயலாக் பாரு, தாதிருஷா ஜனஹ அலீகம் நமந்திரயத்தே. அப்படிப்பட்ட ஜனங்கள் அசத்தியமாகதான். இது அசத்தியமாகட்டும் அப்படின்னு சொல்றார். அசத்தியமான வேஷம்த்து முதல்ல அவர் போட்டுன்னு வரமாட்டாரே அப்படின்னு இவ சொல்றா. ந தாதிருஷா ஜனஹ ந அலீகம் நமந்திரயத்தே அதுவா பகுவிருத்தாந்தானி திருப்பி அதை சொல்றா. ராஜகுலம்னு சொன்னாலே பல பாலிடிக்ஸ் உள்ள இருக்கதானே பார்க்கும் அப்படின்னு சீதாதேவி திருப்பியும் சொல்றா. ராமஹா மைதிலி கிமிதம் கத்தியதே, என்ன பேசின்னு இருக்க. அதான் அந்த சேட்டியோட இவ பேசுறா. ராமர் வந்து உட்காண்டார், அவ்வளவு உட்காண்டா. சேட்டியோட சீதாதேவி பேசுறதுனால ராமர் என்ன கிமிதம் கத்தியதே. சீதா நகலு கிஞ்சித் எம் தாரிகா பணதி. நகலு கிஞ்சித் எதுவும் இல்ல, இது ஏதோ இந்த தாரிகானா இந்த பொண்ணு, இந்த பொண்ணு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அபிஷேகோ அபிஷேக இது அபிஷேகம்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காளே. ராமஹா அவகச்சாமி தே கௌதூகலம் அஸ்தி அபிஷேகா ஸ்ரூயதாம். உன்னுடைய கியூரியாசிட்டி தெரியறது. அவகச்சாமி தே கௌதூகலம், உன்னுடைய ஆர்வம் எனக்கு புரியறது. அஸ்தி அபிஷேகம் இருக்குமா. ஸ்ரூயதாம் கேட்கப்படட்டும், நான் கேளு. அத்யாஸ்மி மகாராஜேன உபாத்தியாய அமாத்திய பிரகிருதி ஜன சமக்ஷம் ஏக பிரகார சங்கிப்தம் கோசல ராஜ்யம் கிருத்வா பால்யாபியः தமங்கம் ஆரோப்ய பால்யாபியஸ்தம் அங்கம் ஆரோப்ய சம்யக் மாத்ருகோத்திரம் ஸ்னிக்தம் ஆபாஷ்ய புத்திரராம பிரதிகிருஹ்யதாம் ராஜ்யம் இத்யுக்தஹ. அகம் உக்தஹ, நான் கூறப்பட்டேன். என்ன அத்ய அஸ்மி உக்தஹ அஸ்மின்னு அன்வயம். இன்னைக்கு நான் கூறப்பட்டேன். என்னன்னு மகாராஜேன உபாத்தியாய அமாத்திய பிரகிருதி ஜன சமக்ஷம். உபாத்தியாயர் வசிஷ்டர்,
அமாத்தியர் மந்திரிகள் சுமந்திரன் முதலியவர்கள் பிரகிருதி ஜனங்கள்னா நகரத்து ஜனங்கள் அவெல்லாமும் அவர்கள் முன்னாடி சமக்ஷம் அப்படின்னா தேஷாம் புறத்தா அவர்கள் முன்னிலையில் சமக்ஷம் ஏகப்பிரகார சங்கிப்தம் கோசலராஜ்யம் கிருத்வா ஏகப்பிரகார சங்கிப்தம் கோசலராஜ்யம் எல்லாருக்கும் முன்னாடி ஏகப்பிரகார சங்கிப்தம் ஆமா தேஷம் அவர்களை முன்னிலையில் ஏகான பிரகாரன மேலிதம் அதான் ஒரு கோசல ராஜ்யத்தை மொத்தமா ஒன்று திரட்டி கோசல ராஜ்யம் கிருத்வா பால்யாபியஸ்தம் அங்கம் ஆரோப்பிய சிறு வயதுல இருந்து அபியஸ்தம் பழக்கப்பட்டதான அங்கம் மடியில் ஆரோப்பிய உட்கார வைக்கப்பட்டு அங்கம் ஆரோப்பிய மாத்ருகோத்திரம் ஸ்னிக்தம் ஆபாஷ்ய அப்படின்னு போட்டிருக்கார். மாத்ருகோத்திரம் அப்படின்னா ஜனனி நாம ஆபாஷ்ய, அதாவது கௌசலேய அப்படின்னு கூப்பிடுற, அதாவது அம்மா பேரை சொல்லி கூப்பிடுறது குழந்தைகளை. காங்கேயஹான்னு பீஷ்மரை சொல்லுவான்ல, முருகனையும் காங்கேயஹான்னு சொல்லுவோம், கங்கா புத்திரஹாங்கிற அர்த்தத்துல. அது ஒரு செல்லமாக்கு சௌமித்ரிகின்னு நிறைய வருமே, அவ அம்மாவை நினைச்சு பாக்குற ஒரு ஃபீலிங். அந்த தாசரதின்னு சொல்லும்போது தசரத குமாரனாக ராமரை பாக்குறது, அந்த அர்த்தத்துல. மாத்ருகோத்திரம் ஸ்னிக்தம் ஆபாஷ்ய புத்திர ராம, அதுவும் சொல்லி கௌசல்யா சுப்ரஜாராமன் தான் விஸ்வாமித்திரரே கூப்பிடுறார் இல்லையா அந்த இடத்துல. புத்திர பிரதிகிருஹ்யதாம் ராஜ்யம், குழந்தாய் ராமா ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். பிரதிகிருஹ்யதாம் ராஜ்யத்தை ஏத்துக்கோ இத்யுக்தா. ததானிம் ஆரியபுத்திரன கிம் கணிதம். சீதா, நீங்க என்ன சொன்னீங்க? ஆரியபுத்திரங்கிறது இளவரசன்கிற அர்த்தத்துல. நீங்க என்ன சொன்னார்? நீங்க என்ன சொன்னீள்? ஆரியபுத்திர இது அசகிருத் ஆகச்சதி, பகுவாரம் ஆகச்சதி. நீங்க என்ன சொன்னீள்? ராமஹ மைதிலி துவம் தாவத் கிம் தர்க்கயசி. நீ என்ன நினைக்கிற? நான் என்ன சொன்னங்கிறது இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற? சீதா, தர்க்கயாமி ஆரியபுத்திரேன ஆபணித்வா கிஞ்சித் தீர்க்கம் நிஸ்வஸ்ய மகாராஜஸ்ய பாதமூலயோ பதிதம் இதி. கிம தர்க்கயாமி ஆரியபுத்திரேன அபணித்வா கிஞ்சித். சரி, ஆரியபுத்திரன் நீங்க எதுவுமே சொல்லாம தீர்க்கம் நிஸ்வஸ்ய, நீங்க பெருமிச்சு விட்டு மகாராஜஸ்ய பாதமூலையோ பதிதம், மகாராஜாவோட காலில் நமஸ்காரம் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். ராமா சுஷ்டி தர்க்கிதம், நல்லா யோசிச்சியே. அல்பம் துல்லியசீலானி துவந்த்வானி சிருஜ்யந்தே. துல்லியசீலானி துவந்த்வானினா துல்லியமான சீலம், அதாவது நிகரான நடத்தை கொண்ட துவந்துவங்கள் ஜோடிகள், அது அல்பம் சிருஜ்யந்தே, கம்மியா தான் சிருஷ்டிக்கப்படுறது. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை தான் நீ நினைச்சிருக்க, நீ நினைச்சதுதான் நான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நம்ம துல்லியமான சீலம் கொண்டவாள்லாம் ஜோடிகள் கம்மியா தான் பண்ணி வைக்கிறா, கம்மியா தான் சிருஷ்டி பண்றா அப்படின்னு. தத்ரஹி பாதையோர் அஸ்மி பதிதா, நான் அதே மாதிரிதான் காலில் விழுந்தேன். சமம் பாஷ்பேன பததா தஸ்யோபரி மமாப்யதா பிதுர்மே கிளேதிதௌ பாதௌ மமாபி கிளேதிதம் சிரஹா. அதாவது நான் காலில் விழுந்தப்ப அவரும் பாஷ்பம் ஆனந்த பாஷ்பம் விடுறார். அந்த ஆனந்த பாஷ்பம் என் தலையில உயருது, என்னுடைய ஆனந்த பாஷ்பம் அவருடைய காலில் திருவடியை நினைக்கிறது. இப்படி சமம் பாஷ்பேன பததா, பததா பாஷ்பேன விழக்கூடிய இரண்டு பாஷ்பங்கள், சமம் பததா சேர்ந்து விழக்கூடிய பாஷ்பத்தினால் என்ன, தஸ்ய உபரி மமாப்யதா, அவருடைய பாஷ்பம் மேல உயர்து என் தலையில, என்னுடைய பாஷ்பம் அவர் காலில். அதா பிதுருமே கிளேதிதௌ பாதௌ, மே பிதுகு பாதௌ கிளேதிதௌ, என்னுடைய அப்பாவினுடைய பாதங்கள் கிளேதிதௌ நனைக்கப்பட்டன. மமாபி கிளேதிதம் சிரஹா, என்னுடைய சிரஹாவும் நனைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். சமம் பாஷ்பேன பததா தஸ்யோபரி மமாப்யதா பிதுர்மே கிளேதிதௌ, பததா பாஷ்பேன கிளேதிதௌ அப்படின்னு அன்வயம். சரியா? மமாபி கிளேதிதம் சிரஹா. சீதா ததஸ்ததா, அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்கிறா. ராமஹா ததஹா அப்பிரதிகிருஹ்யமானேஷு அனுநயேஷு ஆசன்ன ஜரா தோஷைஹி ஸ்வைஹி பிராணைஹி அஸ்மி சாபிதஹா அப்படின்னு சொல்றார். அப்பிரதிகிருஹ்யமா, நீங்க நிறுத்திப்போமா இதோட.
இதை நிறுத்திப்போம், நாளை கண்டினியூ பண்ணலாம். மங்கள ஸ்லோகம் சீதா